بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فقال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் முடித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவன் இறையில்லமா மஸ்ஜிதிலே ஒன்று கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக அதிர்ந்து வாழ வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை தங்களுடைய வாழ்வில் இயன்ற அளவு ஏற்று நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் தங்களுடைய வாழ்வில் ஏற்று நடத்த வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு ஏற்று நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகில் படைத்து நமக்கான வழிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் நமக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த வகையிலே அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பண்புதான் மனிதன் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பண்புதான் பாவம் செய்யக்கூடிய தன்மை. இந்த உலகில் பிறந்த எல்லோரும், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோரும் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவத்தில் மாட்டிக்கொள்கிறோம். பாவம் செய்யாதவர்கள் என்று இந்த உலகத்தில் யாரையும் நாங்கள் சொல்ல முடியாது. அப்படியானவர்கள் இந்த உலகத்தில் வாழவும் முடியாது. ஏனென்று சொன்னால் மனிதன் அப்படியான பண்பு கொண்டவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: லவ்லம் துத்மிமு லதஹபல்லாஹு பிக்கும் வலஜாஅ பிக்கும்
இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் ஒரு கூட்டம் மாறுகிறது. அவர்கள் பாவமே செய்வது கிடையாது. அப்படியான ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அப்படியான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் இல்லாமல் செய்துவிட்டு பாவம் செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரக்கூடிய, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை மன்னிக்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவார் என்பதால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் மனிதனுடைய பண்புதான் பாவம் செய்வது, மனிதனுடைய இயல்புதான் பாவம் செய்வது. ஆனால் ஒரு ஹதீஸிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். மேற்கொண்ட அந்த ஹதீஸ் நமக்கு பாவம் செய்ய வேண்டும் எழுகின்ற விடயத்தை நமக்கு சொல்லவில்லை. மனிதன் பாவம் செய்யக்கூடிய பண்பு கொண்டவன், மனிதன் பாவம் செய்யக்கூடிய பண்பு கொண்டவன் பாவம் செய்தால் தௌபா செய்ய வேண்டும், அந்த பாவத்திற்காக பரிகாரம் தேட வேண்டும் என்ற விடயத்தை தான் அந்த ஹதீஸ் நமக்கு அழகிய முறையை சொல்லி காட்டுகிறது. இவர் ஹதீஸிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய அனைத்து பிள்ளைகளும் அனைத்து மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகையில் ஹத்தாயின் அத்தவாகும், அந்த தவறு செய்யக்கூடிய தவறின் காரணமான பாவத்திலே விழக்கூடிய அந்த மனிதர்களின் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? தான் பாவம் செய்தால் தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவன் பாவம் செய்யக்கூடியவன். பாவம் செய்தால் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய அதற்கான பரிகாரமான தௌபாவை செய்ய வேண்டும். அதற்கு பாவத்திற்கு பரிகாரமான இஸ்திக்பாரை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் பாவத்துக்கு ஒரு மாற்று வழியை, பாவத்தை நீக்கிக் கொள்வதற்கான, பாவத்திலிருந்து தூயாவதற்கான ஒரு வழியை நமக்கு இஸ்லாம் அழகிய முறையிலே சொல்லி காட்டுகிறது. அதே போன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்வில் பாவத்தை வாழ்க்கையாக கொண்டு வாழக்கூடிய மனிதனுடைய நிலைமை பொருளாக சொன்னார்கள். உலகத்தில் பாவம் தான் தன்னுடைய வாழ்க்கை. நன்மையான காரியங்களை செய்வது கிடையாது. காலையில் எழுந்ததிலிருந்து தூங்கை செல்கின்ற வரைக்கும் பாவத்தோடு உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தான். பாவம் செய்தால் அவன் உடல் ரீதியாக மோசமடைகிறான், அவனுடைய உள்ள மோசமடைகிறது, அவனுடைய செயற்பாடுகள் மோசமான செயற்பாடுகளாக வெளிப்படுத்தப்படுகிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள். எப்படி ஒரு மனிதன் தொடர்ச்சியாக பாவம் செய்யக்கூடிய மனிதனாக மாறுகிறான் என்ற விடயத்தை ஹதீஸிலே நபிகள் சொல்லுகிற போது, இன்னல் முஃமின, ஒரு முஃமின் இதா அஜ்னப, பாவத்தை செய்கிறான், பாவம் செய்கிறான், பாவம் செய்தால் கானத் முக்தத்துன் சௌதாவுடைய கல்வி, ஒரு பாவத்தை செய்தால் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி ஏற்பட்டு விடுகிறது. ஒரு பாவத்தை நாங்கள் செய்தால், ஒரு சிறிய பாவம் என்று நினைத்து நாங்கள் ஒரு பாவத்தை செய்தால் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி ஒன்று ஏற்படுகிறது. தான் செய்த பாவத்திற்கு தௌபா செய்தால் அந்த கரும்புள்ளி இல்லாமல் சென்று உள்ளம் தூய்மையான உள்ளமாக மாறுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைத்தியாக சொன்னார்கள், அப்படி இல்லை, தன்னுடைய வாழ்க்கை முழுக்க பாவமாக இருக்கிறது, ஒரு மனிதன் பாவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அதன் அடிக்கலாம். அந்த கரும்புள்ளிகள் உள்ளத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைந்து துருப்பிடித்த உள்ளமாக, கற்பனைந்த உள்ளமாக அந்த உள்ள மாறுவது என்று சொல்லிவிட்டு என்ற வசனத்தை நபிகள் ஓதி காட்டினார்கள்.
இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற தீய காரியங்கள் மூலமாக பாவத்தின் காரணமாக அவருடைய உள்ளம் துருப்பிடித்த உள்ளமாக மாறிவிட்டது என்பதாக நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே தெரியப்படுத்தினார்கள். யோசித்து பாருங்கள், உள்ளம் துருப்பிடித்து விட்டால், உள்ளம் கருப்படைந்து விட்டால் எதை சொன்னாலும் அவர்களுக்கு விளங்காது. இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை, இதை ஏற்று நடத்த வேண்டும் என்று சொன்னால் விளங்காது. இது ஹராம், இதை தவிர்த்து வாழ வேண்டும் என்று சொன்னால் விளங்காது. விபச்சாரம் ஹராம் என்று சொன்னால் விளங்காது. மது அருந்துவது ஹராம் என்று சொன்னால் விளங்காது. வட்டி ஹராம் என்று சொன்னால் விளங்காது. மோசமான வியாபார நம்பிக்கைகள் கூடாது என்று சொன்னால் விளங்காது. மார்க்கத்தை பற்றி அல்லாஹ்வை பற்றி சொன்னால் எதுவும் அவர்களுக்கு ஏறாது என்று சொன்னால் பாவம் செய்து உள்ளம் துருப்பிடித்து விட்டது. இதை சொன்னால் அவனுக்கு விளங்காது. யோசித்து பாருங்கள், ஒரு முகாசமா சென்று கொள்ளுங்கள். நாம் எல்லாம் இன்றைய பொதுபா பிரசங்கத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு என்னுடைய உள்ளம் ஏற்கின்றது என்று சொன்னார். இந்த பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டால் என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறது. என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி பேசுகிற போது அதை கேட்க வேண்டும், அதை கேட்டு அமல்படுத்த வேண்டும் என்று யாருடைய உள்ளம் துடிக்கிறதோ அவர்களுடைய உள்ளம் தூய்மையாக உள்ளம். ஆனால் இதை கேட்பதற்கு விருப்பம் கிடையாது. இன்னும் இந்த ஜும்மாவுக்கு வரவில்லை, வெளியே என்று நிற்கிறோம், ஜும்மா குத்பாவை கேட்பதற்கு ஆர்வம் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய உள்ளம் பாவம் செய்து எங்களுடைய உள்ளம் துருப்பிடித்த உள்ளமாக மாறிவிட்டது என்பது அதனுடைய அர்த்தம். அதைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தோடு நம்முடைய நடவடிக்கைகளை ஒப்பிட்டு பார்ப்போம். எனவே நான் ஈமானின் உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினையும் ஒரு பாவியையும் ஒரு பாவியையும் ஒப்பிட்டு சொன்னார்கள். ஒரு மூமின் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இன்னல் மூமின யரா நூரஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபல் யகாவு அய்யத அலைஹி. ஒரு மூமின் ஒரு பாவத்தை எப்படி பார்ப்பார், ஒரு மூமின் பாவத்தை எப்படி பார்ப்பார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மூமின் பாவத்தை செய்ய துணிந்தால் அந்த பாவம் அவனுக்கு மழை போன்று விளங்கும், மழை போன்று பாரமான ஒரு காரியமாக இருக்கும். எப்படி மழைக்கு கீழாக இருக்கிற போது அந்த மழை விழுமுகிற உணர்வு, அந்த பயம் நமக்கு ஏற்படும், அந்த உணர்வோடு அவன் அந்த பாவத்தை நெருங்குவான். அப்படியான எண்ணம் நமக்கு ஏற்பட்டால், ஒரு பாவத்தை நெருங்குகிற போது, ஒரு பாவத்தை செய்ய முற்படுகிற போது அந்த எண்ணம் நம்மிடத்தில் ஏற்பட்டால் நான் மூமினுடைய அந்தஸ்திலே இருக்கிறேன். மீண்டும் சொன்னார்கள், ஒரு பாவியினுடைய பண்பை சொன்னார்கள். முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு வாதியை பற்றி சொன்னார்கள். இந்த பாவி ஒரு பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா? இந்த பாவியினுடைய பார்வை, பாவத்தை பார்க்கிற நிலை, சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், பாக்கிற யாராவது ரூபமும் கதுபாவி மரணி. அந்த பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா? தன்னுடைய மூக்கிலே இருக்கிற கொசுவை போன்று பார்ப்பான். தன்னுடைய மூக்கை கடந்து செல்கிற அந்த கொசுவை போன்று அவன் கட்டி வெட்டி சென்று விடுவான். நபிகளார் சொன்னார்கள், யோசித்து பாருங்கள், ஒரு ஹராமான செயற்பாடை செய்கிற போது, ஹராமான வார்த்தைகளை பேசுகிற போது, வட்டியை நான் வட்டி வியாபாரத்திலே ஈடுபடுகிற போது, பாவமான காரியங்களை செய்கிற போது எனக்கு என்ன சிந்தனை வருகிறது? நான் மூமினுடைய தளத்திலே இருக்கிறேனா அல்லது பாசினுடைய தளத்திலே இருக்கிறேன்? நாம் மகாசபா செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் நாம் திரும்பிக் கொள்வதற்கான மறுமையை வெற்றி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது.
எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் செய்து தன்னுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய நபர்கள் தொடர்பாக சொன்னார்கள். பாவத்தை பப்ளிக் பண்ணக்கூடிய, எல்லோருக்கும் மத்தியிலும் அறிமுகப்படுத்தக்கூடிய மனிதரை பற்றி சொன்னார்கள். சொல்லுகிற போது குல்லு உம்மதி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன், நாளை மறுமையிலே எல்லா பாவங்கள் செய்கிற, சிறுக்கை தவிர எல்லா பாவங்கள் செய்த மனிதர்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஏதோ ஒரு கட்டத்தில் அல்லாஹ் மன்னிப்பான். இல்லல் முஜாஹிரீன், தன்னுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய மனிதர்களை தருவ என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பாவங்கள் சர்வ சாதாரணமாக்கப்படுகிறது. பாவங்கள் இன்றைக்கு பரப்பப்படுகிறது. பாவத்தை பகிரங்கமாக செய்கிறார்கள். பாவத்தை செய்துவிட்டு என்னை தடுப்பது யார் என்று கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு உருவாகிவிட்டார்கள். ஃபிரௌனை விட, ஆமானை விட, காரூனை விட பெரியவர்களாக இன்றைக்கு நாங்கள் வாழ்விட்டோம். அவர்களுடைய பண்புகள் நம்மிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விபச்சாரம் சர்வ சாதாரணமாக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு குடிப்பழக்கம் சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. இதை தடுக்க ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டால், ஒரு பள்ளி நிர்வாகம் அதற்கு எதிராக செயல்பட்டால், ஒரு உலமாக்க சமுதாயம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டால், அவர்களை தடுக்கிற தன்னுடைய அதிகார பலத்தை கொண்டு, தன்னுடைய சக்தியை கொண்டு அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி தன்னுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் நாளை மறுமையிலே அவனுக்கு எந்தவித மன்னிப்பும் கிடையாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு சலாமிட்ட அந்த ஃபிரௌன், அல்லாஹ்வுடைய கட்டளை நிராகரித்த அந்த ஹாமான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தோற்கடித்த அந்த காரூன் எப்படி இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டார்களோ இன்றைக்கு பார்க்கிறோம். நான் இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறேன் அல்லது அதை தகர்ப்பதற்காக நான் செயல்படுகிறேன், ஒரு ஹராமான காரியத்தை செய்துவிட்டு அதற்காக நான் இதை செய்வேன் என்று உறுதியாக சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளையை தகர்ப்பதற்கு, அல்லாஹ்வோடு சவாலுவதற்கு நாங்கள் தயார் என்பதுதான் அவருடைய அர்த்தம். அப்படி போட்டி போட்டவர்கள் தான் அந்த ஃபிரௌன். எப்படி அழிக்கப்பட்டான் அந்த ஃபிரௌன், எப்படி அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் அந்த காலம், எப்படி இந்த ஊரிலே சிறுவாக்கப்பட்டான், அது போன்ற தண்டனை நமக்கு மறுபடியும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகிற போது, நபிகளாருடைய சுன்னா என்று வருகிற போது அதற்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய, அதற்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய தன்மை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் சமுதாயத்தை பாருங்கள். அவர்கள் பாவம் செய்துவிட்டார், சஹாபாக்களும் பாவம் செய்திருக்கிறார்கள். பாவம் செய்தால் பாவத்திற்காக பரிகாரம் தேடி சென்றார்கள். பாவத்திற்காக பரிகாரம் தேடி சென்றார்கள். தௌபாவை நோக்கி சென்றார்கள். எங்களுக்கு தெரியும், மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டார்கள். பயம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தண்டனை என்னை நோக்கி கண்டுபிடிக்கிற பயம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், தஹ்ஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாயிஸே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கோருங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அவருடைய உள்ளம் கேட்கவில்லை. கொஞ்சம் தூரம் போகிறார், மீண்டும் வருகிறார், வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், தஹ்ஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள், நான் ஜினா செய்து விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திரும்பவும் சொல்கிறார், அதே பதிலை சொல்கிறார்கள், மாயிஸே, திரும்ப செல்லுங்கள்,
நீங்க இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். மான்சரி எல்லாம் திரும்ப சொல்கிறார்கள், மீண்டும் வருகிறார்கள், அவருடைய உள்ளம் கேட்கவில்லை. மீண்டும் அவர் சொல்லுகிறார், யார சொல்லலாம், தண்ணீர் யார சொல்லலாம், என்னை தூய்மைப்படுத்துங்க யார சொல்லலாம், நான் தினா செய்து விட்டேன், ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்து விட்டேன் யார சொல்லலாம் என்று சொல்லுகிற போது ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், மாயிசே நீங்கள் அந்த பெண்ணை முத்தமிட்டிருக்கிறீர்கள், அந்த பெண்ணை தொட்டிருக்கிறீர்கள், அந்த பெண்ணை பார்த்திருக்கிறீர்கள் மாயிசே என்று சொல்லுகிற போது இப்படி அடுக்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டபோதும் தன்னுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை பெறுவதற்கு, தௌபாவை பெற்றுக் கொள்வதற்கு உறுதியாக இருந்தார்கள். கடைசியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லெறிந்து அவருடைய தன்னை நிறைவேற்றினார்கள். யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, விபச்சாரம் செய்தார்கள், தன்னுடைய தௌபாவை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நபிகளாரிடத்திலே மன்றாடி பெற்றுக் கொண்டார்கள் என்றார்கள். இன்றைக்கு அந்த விபச்சாரத்தை புரிந்து கொண்டு சர்வ சாதாரணமாக இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு இஸ்லாம் தடுத்த மதுபானத்தை இன்றைக்கு அறிவிக்கொண்டு சர்வ சாதாரணமாக இருக்கிறோம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், குறைந்ததை தௌபா செய்திருக்கிறோமா? நம்ம சமூகத்தில் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ அவர்கள் இன்றைக்கு கல்லா எழுந்து கொள்வதற்கு தகுதியோடு இருக்கிறார்கள், கச்சேரி அளிக்கப் போவதற்கு தகுதியோடு இருக்கிறார்கள். இதை பற்றி சொல்லுகிற போது இந்த பாவத்தில் இருந்து தவிர்த்து, இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இதிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதை செயற்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக யார் செயற்படுகிறாரோ அல்லாஹ் அவர்களை வித்தியாசமானவர்களை தண்டிப்பான், வித்தியாசமானவர்களை தண்டிப்பான். எனவே நான் அன்பு கொள்ளுகிறேன், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொள்வோம். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அஸ்ராத்தி ஸாஅ, மறுமை நம்முடைய அடையாளமாக சொல்லுகிற போது ஐயோ மறுமை நான் நெருங்கிவிட்டால், மார்க்க அறிவு, மார்க்கம் தொடர்பான அறிவு ஏற்றப்பட்டுவிடும். வயது புதுவில் ஜகில், மடலை குடிகொண்டு விடும் என்று சொன்னார்கள். மடலை குடிகொண்டு விடும், மார்க்க அறிவு இருக்காது, மார்க்கத்தை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் மார்க்கத்தினுடைய வழிமாட்டத்தை பார்க்க மாட்டார்கள். இது மறுமைக்கான அடையாளம் என்று சொல்லிவிட்டு மறுமை நான் நெருங்கி வைத்தால் அதிகமாக மது அருந்தப்படும், மது சர்வ சாதாரணமாக ஆயிடும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு பேசுகிறோம். இதை ஒரு பெரும் பாவமாக நாங்கள் பார்ப்பது கிடையாது, இதை பாவமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இதை பொட்டி சொன்னால் அதை விட்டு தடுத்திருப்பது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மீண்டும் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கிவிட்டால் ஜினா அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். விபச்சாரம் எப்போது அதிகரிக்கிறதோ அப்போது மறுமை நாள் நெருங்குகிறது, மறுமை நாள் அடையாளம் என்று நபிகளார் விபச்சாரத்தை, மது அருந்துவதை எமக்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள். எனவே நான் அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் திருந்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் எனக்கு என்னோட ஆயுளை கூட்டித்தந்து கொண்டிருக்கிறார், இன்னும் இந்த உலகத்தில் நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு அவகாசத்தை தந்து கொண்டிருக்கிறார். நான் திரும்புவதற்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் எனக்கு அவகாசத்தை தந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்தவர்கள் நாளை மறுமையிலே அவர்களுடைய மீது தொடர்பாக அவர்களுடைய உரையாடலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முல்கிலே எழுதுகிற போது குல்லமா உல்கிய ஃபீஹா கௌமுன் சஅலஹும் கஸரத்துஹா அலம் யஅதிகும் நதீர்,
நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய தூதரை மறந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து மறுமையை அடைகிற போது அவர்கள் நரகத்திலே வீசப்படுகிற போது நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்பார்கள், அதன் நியத்திக்கும் நன்மையும் இந்த உலகத்திலே வாழ்கிற போது உங்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய, உங்களை பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய, இது ஹராம், இதை நீ கடந்து வாழ வேண்டும், இது ஹலால், இதை உங்களுடைய வாழ்க்கையாக கொண்டு வாழ வேண்டும் என்று யாருமே சொல்லவில்லையா? கேட்பார்கள் நரகத்தினுடைய காவலாளிகள். அதற்கு அந்த மனிதர் சொல்லுவார்கள், ஆம் சொன்னார்கள். விபச்சாரம் ஹராம் என்று சொன்னார்கள், மது அருந்துவது ஹராம் என்று சொன்னார்கள், வட்டி வாங்குவது ஹராம் என்று சொன்னார்கள், மோசமான வியாபாரம் நடவடிக்கையில் மேற்கொள்வது ஹராம் என்று சொன்னார்கள், அமானிய மோசடி கூடாது என்று சொன்னார்கள். இப்படி எல்லாவற்றையும் சொல்லித் தந்தார்கள். எது நல்லதை கெட்டது எல்லா வகைகளையும் தெளிவுபடுத்தினார்கள். மக்கள் தருணா நாங்கள் தான் போயிருக்கோம், நாங்கள் தான் அதை கேட்கல, எல்லா விடயத்தையும் நாங்கள் பொய்ப்பித்துக் கொண்டே இருந்தோம். மௌத்து வரைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் வீணாக கருதி கொண்டிருந்தோம், விளையாட்டாக கருதி கொண்டிருந்தோம். இறைவனுடைய உள்ளத்தில் ஏற்று அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. எங்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி உள்ளம் ஏற்றுக்கொள்ளும்? எங்கள் உள்ளம் துருப்பித்திருக்கிறது, பாவம் செய்து செய்து உள்ளங்கள் துருப்பிடித்திருக்கிறது. இதைத்தான் அவர்கள் நான் மறுமையிலே சொல்லுவார்கள். மீண்டும் சொல்லுவார்கள், உலகத்திலே வாழ்கிற போது அவர்கள் சொல்லுகிற விடயத்தை நாங்கள் கேட்டிருந்தால், அவர்கள் சொல்லுகிற விடயங்களை கேட்டிருந்தால், இந்த பிரசங்களிலே சொல்லப்படுகிற விடயத்தை கேட்டு நடைமுறைப்படுத்தியிருந்தால், இந்த கொள்ளுவிட்டு எறியக்கூடிய நரகத்திலே, கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்ட இந்த நரகத்திலே நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் என்று நலமவாசிகள் நாளை மறுமையிலே சொல்லுவார்கள் என்ற உரையாடலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எனவே நான் அன்புக்குரியவர்களே, நரகத்தை பயந்து கொள்வோம். இப்படியான ஒரு வார்த்தையை நாங்கள் பேச இருக்கிறோம். யார்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்தவர்கள், நபிகளாருடைய சுன்னாவை புறக்கணித்தவர்கள், தன்னுடைய எண்ணம் போல தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் நாளை மறுமையில் இந்த வார்த்தையை சொல்வார்கள். எனவே நான் அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்வை பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோம். என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான், என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்கு தயாரில்லை. அல்லாஹ்விடத்திலே யாரும் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, நான் இன்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கு நாம் தயாரில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ யதுசுத்து யதஹு பில்லைல் லியதூப முஸ்லிமுன் நஹார். அடியான் பாவம் செய்யக்கூடிய பண்பு கொண்டவன், அவன் பகலிலே செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் இரவிலே தன்னுடைய கையை விரித்து வைத்திருக்கிறான். யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்கள், யார் என்னிடத்திலே என்னுடைய பாவத்திற்கான இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்பதற்கு, அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். மீண்டும் சொன்னார்கள், இரவிலே இரவு சூழ்ந்து வந்தால் என்னுடைய அடியா பாவம் செய்யக்கூடிய நிலைக்கு மாறி வருகிறான். குடும்பத்திற்கு மறைந்து, தன்னுடைய சமுதாயத்திற்கு மறைந்து பாவம் செய்வதற்கு இரவை பயன்படுத்திக் கொள்கிறான். இரவிலே செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் சூரியன் உதிக்கும் வரைக்கும் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னிப்பதற்காக தன்னுடைய கரங்களை பிடித்து வைக்கிறார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். என்ன பாவங்கள் செய்தாலும்,
சிறுக்கை தவிர, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர என்ன பாவங்கள் செய்கிறாரோ அல்லாஹ் மன்னிப்பான். நாங்கள் நினைக்கக்கூடாது, நான் நிறைய பாவம் செய்துவிட்டேன், அதிகமான பாவம் செய்துவிட்டேன், ஒரு வாழ்க்கை பாவமாக இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அனான ஸமா, வானத்தினுடைய முகத்தை எட்டுகிற அளவுக்கு பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நபியே, என்னுடைய அடியாருக்கு சொல்லுங்கள், என்னுடைய அடியாரிடத்திலே சொல்லுங்கள், அடியாரே, தனக்குத்தான் அநியாயம் செய்யக்கூடிய பாவத்திலே இருக்கக்கூடிய அடியாரை லா தக்னது, நீ ஒருபோதும் நிராசை அடைந்து விடாது, என்னுடைய ரஹ்மத்தை குறைவாக கணக்கிட்டு விடாது. இன்னல்லாஹு யக்ஃபிரு துனூப ஜமீஆ, என்ன பாவங்கள் செய்தாலும் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறார், மன்னிப்பான் என்கின்ற விடயத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். எனவே நான் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த உலக வாழ்வு என்பது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. நாளை மறுமைக்கான சுவர்க்கம் செல்வதற்கான தயார்படுத்துவதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே நான் இந்த உலகத்திலே வாழ்கிற போது மனிதன் என்ற அடிப்படையிலே பாவம் செய்வோம். அந்த பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடியவர்களாக, அந்த பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக, பாவம் செய்தால் அடுத்த கடமை அல்லாஹ்விடத்திலே கையேறியா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுகின்ற அந்த பண்பு நம்மிடத்திலே ஏற்பட வேண்டும். மிக முக்கியமான ஒரு விடயம்தான் தொழுகை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் 5 நேர தொழுகையை தொழுதால், 5 நேர தொழுகையை தொழுதால் எப்படி தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்க அதிலே 5 நேரம் குளிக்கிறான், குளித்தால் எப்படி சுத்தமாகிறானோ, எப்படி அவனுடைய உடம்பில் அழுக்கு இருக்காதோ, அதே போன்று அவனுடைய பாவங்களை தொழுகை இல்லாமல் செய்கிறது, பாவத்திலிருந்து அவனை சுத்தப்படுத்துகிறது. 5 நேர தொழுகைகளும் பாவத்திலிருந்து என்னை பாதுகாக்கிறது, பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கிறது. எனவே நான் தொழுகையை உரிய நேரத்துக்கு நிறைவேற்றுவோம், தொழுகையை விடாது தொடர்ச்சியாக தொடரக்கூடியவர்களாக மாறுவோம். எனவே நான் எப்போதும் பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடிய, பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதரை மாற்றி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.